உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து பொண்ணு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. என்ன சொல்ற? அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல இருக்கு. நாங்க வேற தெரியாம பொண்ணை கொடுத்து உங்களுக்கு அட்டாச்சி வரப்போறா. ஏப்பா இவ்வளவு நாள் பொண்ணு கிடைக்கல? ஆமா. அப்ப நம்ம ஊர்ல இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கு. சரி, ஒரு பொண்ணு தானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மேடைக்கு வரப்போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். அவ இல்லைன்னா நான் இல்லை. அப்புறம் அப்படி ஒரு கனவா? நான் அவ்வளவு அழகா இருப்பாளாம். அவளை நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகா இருப்பாலாம். குயில் மேல கூவாலாம். அவளது ஒரு கட்டழகி, பேரழகி. மனைவி ஒரு மனைவியா? ஆமா. அவ பேர் என்ன தெரியுமா? எந்திரி. மனைவி பேரு? உன் மனைவி பேரு எந்திரி. இப்போ ஒருத்தி வந்துட்டு போனால அவ பேர் என்ன தெரியுமா? அவ யாரு? அவ பேர் வந்து கிளப்பு. அவ யாரு? அவளே மனைவிதான். ஆனா இவ எனக்கு வேணாம். யாரு? கிளப்பு வேணாம். கிளப்பு வேணாம், எந்திரி தான் வேணும். எப்பவுமே எந்திரிக்கணும். ஓஹோ. என்ன செய்யுது? இப்ப வரப்போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும். செல்லத்தை பாத்துருமா? பாப்பா. என்ன ஊரு? என்ன சிரிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே. ஊரே வருவேன் செல்லம். அடியே ஹாய் ஆய் இருந்துட்டேன். ஆய் இருந்தே கேட்கலங்க. உங்களை புதுசா பார்த்தனால ஹாய் சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இல்ல உங்க வீட்டுல எதுவும் பாத்திரம் வளர்க்குறவங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, வாங்க. யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஆனா இவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கீங்க. நீங்க போட்டிருக்க சால்ல தொப்புலே தெரியல. அடியே எந்திரி. தொடாம பேசுங்க. அடியே எந்திரி. போடி வாடின்னு சொல்லாதீங்க. அவசாரி முண்டை கொண்டே ஒரே அடியில. ஆனா அவங்க இருக்க அழகுக்கு கந்திஷ்டி பொட்டு மயிறு. அடியே எந்திரி. போடின்னு சொல்லாதீங்க. அடி எந்திரி. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். நீ இல்லைனா என்னால இருக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாத. எங்க ஆத்தா எங்க அப்பா கிட்ட சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. சரி, உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? என்னடி? இல்ல உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அடியே அப்புறம் அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அவங்க நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல. சரி, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகைய நடி நகை பொல்லாத நகை. ஒரு பவுன் நகை 1500 ரூபா விற்கிறாங்க. இப்போ ஆடி மாசம்னால 50 ரூபா குறைச்சிருக்காங்களா? 1450 ரூபா ஒரு பவன். 1500 ரூபா. இப்போ 50 ரூபா குறைச்சிருக்காங்க. 1450 ரூபா ஒரு பவுன். நீ நகை கடைக்கு போனியா, திண்டுக்கல் கவரிங் கடைக்கு போனியாடா? அவசர போல ஏண்டி ஒரு பவன் 1.5 லட்சம் ரூபா விற்கிது. 1500 ரூபாயா? 1 லட்சமா? 1.5 லட்சம் ரூபா எப்படி நகை எடுக்க போறோம்னு யோசிக்கிறதா? 1500. அதே எந்திரி. இதுதான் என் வாழ்க்கை. ஆனா உன்னை கட்டிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்? உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட் புல்லு கட்டுறேன் கூட வரமாட்டேன். ஏன் கரண்ட் புல்லு ஓடாதா? உன்னை கண்டா எதுவுமே ஓடாது. ஆனா வந்தாலும் அவ மாதிரி ஆள கல்யாணம் ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். ஏன் கல்யாணத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன்? எதுக்குடி? நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன். என்ன அப்படி லட்சியம்? ஒரு பட்ட படிப்பு படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல கல்விதான் முக்கியம். படிக்கிறோம்ங்கிற எனக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா மண்டை உள்ளவனாலும் கல்வி செல்வம் அழியாது. அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? சொல்லி எவ்வளவு செலவானாலும் ஒரு 500 ரூபா பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் ஒரு 500 ரூபா கட்டி உன்னை படிக்க வைக்கிறேன். ஏலே ஒன்னா கூட படிக்க முடியாது. 500 ரூபாயில இதுல எவ்வளவு செலவானாலும் எல்கேஜியா படிக்கிற? எல்கேஜி செலவிடுவாங்க கூட காணாது. ஏன் என்னாச்சு? இப்ப நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி நத்தம் டு திண்டுக்கல் பசுமாரில் தெரியுது.
என்னடி? சரி, பிஆர்சி முடிச்சுட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா அது ஒன்றும் புரியலையே. திண்டுக்கல் டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? அந்த பஸ்ல ஏறி போய் படிக்கிறா. அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணி அது நம்ம நேரம் அப்படியே ஜாலியா கொடைக்கானல் போறோம். ஐயோ, அந்த எனக்கு அதுதான பயமே. ஏன்? எதுக்கு நான் இவ்வளவுலாம் சொல்லி சமாளிக்கிறேன்? எதுக்கு? நான் எங்க வீட்டுல சோறாக்க சொல்லுவாங்க. அரைப்படி அரிசியை வேக வச்சு அடிச்சு இறக்க முடியாது என்னால. ஆனா ஒன்னே கெட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 அரிசி வேக வைக்கணும். அடியே, என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. அங்க கணியத்தை பார்த்து லோடு இழுக்காதுன்ற. ஆனா பெரிய மம்முட்டியே உள்ள வச்சிருப்பவருக்கு பாரு. அடியே, மம்புட்டின்னு சொல்லாது. ஆனா எல்லாரும் நீ கொடுத்து வைக்கணும். எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா தூக்கி கொட்டிக்கிறவருக்கு உள்ள. சிரிக்கிறீங்களா? கிண்டல் பண்ணி. அடியே, அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்ப. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிடும். சரி, பயப்படாத. பொம்பளை பிள்ளைன்னா ஒரு வாழ்க்கை வேணும். வாழ்க்கை வேணாம், ஆனா உன்கிட்ட உழக்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, உனக்கு வாழ்க்கை பயம் கொடுத்துருச்சு. எனக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ, எந்திரிக்குதா என்னன்னு. சரி, அழுகாத. பொண்ணா பிறந்தா ஏதாவது கவலை இருக்கத்தான் செய்யும். உன் தங்கச்சி வாரா? எனக்கு தங்கச்சி இருக்கா? ஒரே கட்டி பிடிக்க கொட்டாச்சு குத்துது. உன் தங்கச்சி கிளப்பு வாரா? எனக்கு தங்கச்சி நான் ஒரே ஆளு. வருவா பாரு. அடியே கிளப்பு. அடியே கிளப்பு. வர வர ஆள் அழகாயிட்டே இருக்கீங்க. அழகா இருக்கே. ஆனா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். மாமா, எனக்கு அந்த பொரி உருண்டை வாங்கிட்டாங்க. ஓ, எந்த பொரி உருண்டை? அந்த பொரி உருண்டை. வேணாம் வேணாம், பொரி உருண்டை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்? உனக்கு திருத்திரியா வெளியே போகும். அடியே ஐயா, என்னவா? விழுந்து பிடிச்சு கடிச்சு போடுங்க. ஏன் புள்ள கருப்பா? உள்ள கருப்பாய் பொண்டாடி ரொம்ப கருப்பா இருக்குமா? இல்ல, கருப்பு இல்ல, ஏதோ கருப்பாய்க்கு உனக்கு தொடர்பு இருக்கு. சரி, யாரோ இன்னொரு குரல் கேக்குது. யார் அது? அடியே, அடியே கிளப்பு. சொல்லுங்க மாமா. இனிமே நீ எனக்கு வேணாம். அப்பெல்லாம் சும்மா தானே சொல்றீங்க? சும்மா சொல்லல. நான் இல்லாம நீ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். உன்னை நான் வெறுத்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. என்ன அது வேணா இது வேணா போடி. நீங்க இல்லாம நான் இருக்க. எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா. நான் தானே. அவ பரதக்கலை படிச்சிருக்கா. நான் பரதக்கலை எல்லாம் கத்துக்கவே இல்லையே. யாரு மாமா அந்த பொம்பளை? இந்த மேடம் எந்திரி. என்னது? இவங்க தான் அந்த எந்திரி. இத பார்த்தாதான் எந்திரிக்காதேடா. என்னை பார்த்து எந்திரிக்கணும், உன்னை பார்த்து எந்திரிக்கட்டும். டொமக்கு 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 டொமக்கு. யார் அந்த கெல்ட்டு முண்டை? நாக்க நாக்க அடக்கி வச்சு பாரு. யார பார்த்து கெல்ட்டு முண்டை? ரெடி? அப்படியே நச்சு நச்சு குத்துவேன். ஏய், இது நிசமா பொம்பளை தானே? சுடுகாட்டுல வெந்துக்கிற பொணத்தை தூக்கிட்டு வந்தியாடா? யாரு யாரு பொம்பளை? யாரு போனா? எரிஞ்சு எரியாம அதுலயே மதிப்பேன். என்னடா இது? சோளக்கட்ட பொம்மைக்கு துணியை சுத்தி விட்ட மாதிரி. கட்டுவாணி முண்டை. சரி, அம்மாடி முண்டை. எவ்வளவு ஒரு சக்கராத்திக்காக என்ன குஞ்சாமணியை நறுக்கப்படுவேன். ஏன் புருஷன் பேச நீ யாரு? முத யாரு நீ? மரியாதை போயிடும். நொப்ப வீட்டுல இருந்துக்க. இனிமே இங்க வந்தா நல்ல மரியாதை இல்ல. அரியா போறியா? பெரிய நீ உத்தம புத்தினி. சக்கராத்தி உனக்கு அடுத்த புருஷன் மேல ஆசையா? இது ஏன் புருஷன்டி? ஏன் அது ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? நீ மட்டும் இவ்வளவு துணிக்கிற வச்சு போடுகிற. நீ முத பேச. நீ சரியான பொம்பளை. மேடைக்கு வாடி முத. இங்க வாடி முத. பாடு ஊட கடத்த முண்டை. ஆளுகளை பாருங்க, ஆளுகளை. அவளை முண்டைன்னு பேச. எந்த காட்டு சிரிக்கியோ அந்த சிரிக்காக என்ன பேசுறியாடா? அவ என்ன நான் தொட்டு தாலி கட்டினவ. நான் தான் தாலி கட்டின பொண்டாட்டி. இரு, என்ன சொல்ல வர? என்னடி என்னடி? நீ முதல்ல மேலு குடி. அடியே, நீ ஏற்கனவே தீ குளிச்ச மாதிரிதான் இருக்க. ஏண்டா உனக்கு சங்கட்டமாவே இல்லையாடா? இதெல்லாம் எப்படா போய் செய்வ? ஏண்டா அவனை பார்த்தோன்னே என்னை விட்டு போறியடா மனுஷனாடா நீ? இல்ல இல்ல, அங்க கேட்கும். ஒன்னும் பிரச்சனை.
ஏய் தட்டுவானி சிரிக்கு இந்தாடி ஏய் ஏமா எந்திரி ஓ லட்சணம் வசதி எனக்கு தெரியாது ஒண்ணு ஒண்ணு அவுத்துட்டுனா இருக்கிற ஆளுகளா உன்னை விளக்க மாதிரி அடிச்சு போடுவாங்க ஒண்ணே அப்படியே குத்துவே போடி சிரிக்கு இத ஓ லட்சணம் வசதி எனக்கு தெரியாதா ஓ லட்சணம் வசதி ஏன்னா 15 வருஷம் எனக்கு தெரியாதா ஏன் நீ 20 வருஷம் மிருதகார போட்டு ஏறி எனக்கு தெரியாதா நீ ஆல் ரவுண்ட் கார வச்சிருந்தது எனக்கு தெரியாதா நீ தாளகார 2 வருஷமா வச்சிருக்க அது எனக்கு தெரியாதா பாடி நீ கோயில் பூசாரி இதெல்லாம் நடக்குதா நீ பாடி கோயில் பூசாரி மயன வச்சிருந்தவளே அடே அடே உங்க ரெண்டு பேரும் வந்து நான் தான் இப்ப மறந்து சாவுடா சாவு எதுல இருக்க ஏய் மரியாதையா பேசு என்ன முட்டை பாத்து அனந்த பேசு அவரவே நான் உனக்கு என்னடா குறை வச்சேன் இவன் ஒரு அழகுனே இவன் நெஞ்சுக்குள்ள இது என்னடா கருமாது ஏட்டா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பாரு சரியா போச்சா அப்படி பேசாத தங்கச்சி என்ன இருந்தாலும் அவசரத்துல பேசிட்டு அப்படி பேசாத ஐயோ அழுகாத அழுகாத நம்ம 2 பேரும் உரலையும் ஒரு உலக்கை போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும் உலக்கை ஏற்கனவே பூனு கலந்து போய் கிடக்குக்கா கலந்து வச்சு ஆசாத்தை கொடுத்து ஒட்ட வச்சுக்கிறோம் பூனை ஏக்கா அக்கா நான் தெரியாம கேட்கிறேன் அடிச்சு நான் சொல்றேன் கேளுக்கா எப்படி அவனை நம்ம சரிபாதியா பிரிக்கிறது நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை வட்டி சொத்தை கூட விட்டு கொடுப்பாங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க சண்டை போடுறாங்க முக்கியம் வாரத்துல 7 நாள் எதுக்கு இருக்கு 7 நாள் இருக்கு 3 நாள் ஓ வீட்டுல மிச்சம் 3 நாள் ஏன் வீட்டுல இன்னும் ஒரு நாள் இடிக்குதேக்கா திண்டுக்கல் ஆஸ்பத்திரி திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு குளுக்கோஸ் ஏத்த போட்டோம் ஏன் அப்ப கையை நரம்புல புடிச்சு இழுத்துக்கிறோம்ல வேணா ஒரு ஐடியா மாசத்துல 30 நாள் 31 நாள் 32 நாள் கூட இருக்கு 27 நாள் என் வீட்டுல வச்சுக்கிறேன் 3 நாள் நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அங்க கடையில பாருமா என்னடா பொம்பளை குட்டியா இருந்திருக்க அவளை மட்டும் எந்த நீ பொண்டாட்டி வளர்ப்பு சரியில்லடா அவளை பொண்டாட்டி வளர்ப்பு சரியில்ல மட்டும் ஏதாவது ஒரு குறை சொல்லி பேசாங்க பொண்டாட்டி இவன் வளர்த்தானா இல்லையா இவ குத்தாடி பேரா வளர்த்தா அம்மன் இருக்கியா லாரி நல்ல ஆம்பளை என்ன மாதிரி அங்க புரியடா அம்மன் இருக்கியா லாரி அக்கா எனக்கு என் தங்கச்சி வருது சத்தம் போடாது தங்கச்சி ஒரு புதுசா இருக்கு மாமரத்து குயிலே அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்குமா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுனே. அன்பான தோழியை
இருவரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்க இருவரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அண்ணே அண்ணே இப்படி ஒரு அழகான பார்த்தது இல்லண்ணே. யாருண்ணே? நான் தான் உங்க நாத்துனா. உங்க அப்பா நாத்துனாவா? அண்ணே எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். அண்ணே நீ எதை ஏத்தணும்? அம்மா ஏத்துனானா தாலிக்கே ஏத்துறது. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்லையா? ஏன் கேக்குறேன்? உனக்கு வெக்கமா இல்லையா? எதுக்கு என்ன விவரம்? அப்பா உனக்கு நல்ல தானே பேர் ஊத்துற, வீரத்தேவன் பச்சை பேர் ஊத்துற. நீ சோத்த தானே சாப்பிடுற? இல்ல சரியாத்த கேக்குறேன். என்ன விவரத்தை சொல்லு. முத மனைவி இருக்கும்போது ரெண்டாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? இவ வேணாம். ஏன்? இவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது. எதுக்கு நீ அப்படிதான் அந்த புள்ள கல்யாணம் பண்ணன கட்டணும், இதத்தான் கட்டணும் ஒத்த கால நின்றுட்டு சொன்னேன். இப்ப அவங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டான். ஐயோ என்னடா சொல்ற? சரி அவ்வளவு இருக்கட்டும். இல்ல நான் எதுல ஒருத்து, என் கால்ல ஒருத்தலாம், ஐயே கையில ஒருத்தலாம், இல்ல என் மண்டையில ஒருத்தலாம். கை எடுத்து கும்பிடுறேன். அந்த புள்ள ரெண்டு வச்சிருக்கு. ரொம்ப அழகாத்தான் இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாத்தான் இருக்கிற. இருந்தாலும் முத மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி வரக்கூடாது. அவ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். ரெண்டாவது மனைவி ஏன்? ஐயோ அண்ணா இது என்னது? என்னது பொம்பளை அடி லூசு சிரிக்கி அவசாரி முண்டை. எத்தனை பேர் உட்காந்துருக்கா தாய்மார்கள்லாம், ஊர் பெரியவங்கலாம் அந்த பொறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியா திறந்து ஊர் பெரியவங்க இப்படி திறந்து விடலாம? எடுத்து மேல வரி, எடுத்து மேல வரி. ஐயோ அண்ணியாரே இங்க வாங்க அண்ணியாரே. அடி லூசி சிரிக்கி. ஐயோ உனக்கு கை தோல்ல போடு, தோல்ல போடு, தோல்ல போடுறீ. அண்ணே அந்த புள்ள நடைய பார்த்தா நீ ஆசைப்படுற. அடியே ஓன் தோல்ல போடுறீ. அடியே லூசி சிரிக்கி, இதை எடுத்து இடுப்பை சுத்தி போடு. அண்ணே சொருவ சொல்லுண்ணே. அடியே அண்ணே எடுத்து சொருவ சொல்லுண்ணே. முன்னாடி படிதானா பத்தி நீ சொன்னதே செய்து படிதானா பத்தனே நீ பெரிய குத்துனே. அடியே இது எடுத்து இடுப்பை சுத்தி சொருவு. சொருவுங்களே பாப்போம். ஏய் அப்படியா சொருவா லூசி சிரிக்கி? பின்னாடி சொருவிட்டா அப்படியே பக்கட்டி எடுத்து அப்படி சொருவி பாருங்களே. காஞ்சி நீ சொருவி விடுமா? துணியோட எண்ட புடி. அவருண்டா துணியோட எண்டுண்டா இந்த மூளை. இப்ப இத உள்ள விடு. உள்ளுக்கு விடணுமா? சொல்லுங்க அண்ணே. சொல்லுனே விட சொல்லி. என்ன பிள்ளை நீ? அந்த தாவணியா இருந்தா கூட நல்லா இருக்கும். இதுல சலடை அத்தி என்னல பேசாம நிக்கிற? அண்ணே நீ சொல்ல என்ன ஒரு அண்ணே எனக்கு யார கிட்ட சொல்ற? யாரடி கிட்ட சொல்ற? யார கிட்ட சொல்ற? இவனவா? இது அவசாரத்தை அவுக்க சொன்னா வேகமா வைப்பேன். அப்ப கட்டங்கடா. சரி இங்க வா. நான் அதுல உள்ள விட்டுறேன். நீ சுத்து சுத்து சுத்து. டேய் தலைகிராவ சுத்துவியா? முகவே பாரு எல்லாம் தலைகிராவே பண்ணு. உனக்கு நல்லா சொல்ல தெரியுமா? இப்ப எப்படி சொல்லுனே? சொல்ல தெரியாம இருக்கா? வாய மூடுறா சரவாணி பேரு. அண்ணே இந்த புலி சொருவே தெரியலையே, எப்படி நீ கல்யாணம் முடிச்சிருக்க? ஆத்ரா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஐயோ நான் இதனால நான் சொல்றேன். எங்க அண்ணன் சொல்லவே இல்லை, நான் செய்யவும் இல்லையே. நீங்க சொல்ல தொலைச்சு கொடுவாங்களா? செல் வீடியோ வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு அந்த வேலை கட்டியா? வேலை கட்டில மாதிரி ஏடிஎம் மிஷின். தலைவர் காசு கொண்டு வர்றாரு. தெரியுது, எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? காசு எனக்கு இது கொண்டு வர்றாரு. ஓ உன்னுடைய கவர்ச்சி இல்ல, என்னுடைய கவர்ச்சி அழகி. ஒரு தலைவர் இல்ல, உங்க மச்சான். அகரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர், பேரூராட்சி மன்ற தலைவர் கே சக்திவேல் அன்பு அன்னார் அவர்கள் இவர்கள் 4 பேருக்கும் 400 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு ஐயா தலைவர் சக்திவேல் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அன்பளிப்பை வாரி வாரி வழங்கக்கூடிய அன்பு ஐயா சக்திவேல் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கம். என்ன நடக்குதுங்க? அவங்க இதாம சடங்கு சுத்த போறாங்க. வாராயோ தோழி வாராயோ, அந்த பந்தல் வாராயோ, வாராயோ தோழி வாராயோ, அந்த பந்தல் காண வாராயோ. எது கத்துற பண்ணி? அங்க என்ன நடக்குது? என்னதான் அப்படி சிரிப்பு? அண்ணியாரா என்ன சிரிக்கிறீங்க? என்ன சந்தோஷம்? ஆனந்தம்னா சந்தோஷம், இன்பம்னா மகிழ்ச்சினா உண்டாகையில பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. பாட்ட பாரு. சரி தங்கச்சி, பறவை வந்துருச்சு. பறவை வருதோ இல்லையா? சைடுல நாடகம். ஆமா, ஒரே விரட்டு. அவ்வளவு
வேலிமலை சாரல். ஆனா 2 பேரையும் வச்சு இந்த வீட்டுல எப்படிங்க நீ பண்றன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அவன் எங்கம்மா பண்றான்? அவனே நாங்கதாம்மா பண்றான். அண்ணா சரிக்கு நீ பாட்டுல ஏத்துறியாது எப்படி இறக்குறது? அண்ணியாரே, எங்க அண்ணன் எங்கதான் திரும்ப அண்ணியாரே, ஐயோ இந்த ஒளிபெருக்கு இப்படி பண்ணினா அப்புறம் அவரு கூப்பிடுவாரு, என்ன பண்ணுவிய? அவங்களுக்கு தான் இந்த யோகம். எப்படி மறைந்திருந்து பார்க்கும் ஐயோ ஐயோ பாட்டா கெடுக்கிறீங்களா அண்ணியாரே? மறைந்திருந்து பார்க்கும் மருமகனே. மருமகனா? இது வேலிமலைச்சார். வேலிமலைச்சார் யார் வரக்கூடிய இடம்? முனிவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் வரக்கூடிய இடம். உள்ளையோரு கொய்ய மறைய சால சோ